அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டர்லேருந்து 100 நாள் ஓடுனுச்சு. அந்த 100 நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு 10 நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால், நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து படம் பார்த்தீங்கன்னா 2 சாங்குமே ஹீரோவுக்கு கிடையாது. எவ்வளோ புதுசு பாருங்க. 2 பாட்டு தான், அதுவே புதுசு அந்த டைமில். அந்த 2 பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? அது ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு. கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதேமாதிரி படம் ஆரம்பித்து ஒரு 19 நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார். ஹீரோ இல்லாமல் ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு இருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணுது, ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த 19வது நிமிஷத்தில் கதைக்கு வந்துடுவேன். நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்ட்ல இருந்து கதை ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக கேப்டன் பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது. வில்லன் தான் ஹீரோவோட எனிமி, அவன் தான் கதை. வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது. ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் படம் ஓடும். அதுதான் எனக்கு திருப்பி ரமணால இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ரமணால வில்லன் இறந்த பிறகு திருப்பி 10 நிமிஷம் இருந்துச்சு. ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பு அந்த படம் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரலாக என்ன 36 இடத்துல கிளாப்ஸும் டயலாக் மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவா இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நான் ஊர்ல சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனா அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு ரீரிலீஸ்ல வந்து அந்த டைரக்டரோட பக்கத்துல உட்காந்துருக்கேன் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார் எங்கெல்லாம் கூப்பிட்டது. இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்க, எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த ட்ரெயினில் ஒரு ஃபைட், ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்ல அடிச்சு அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்டா இருக்கும். இந்த தடவை பாருங்க இந்த படத்தை, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் பிரபாகரன் அந்த கேப்டன் பெயரை போல புகழ் உச்சையை அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். செல்வமணி சார்கிட்ட பேசும்போது சோலே படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொன்னாங்க. 91 அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது இந்த படத்தை நான் பார்க்குறேன். எங்கள் பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன். ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிடுவாரோ, என்ன இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக், இப்படி ஒரு படமாக இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு பர்டிகுலராக 33 வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. விஜயகாந்த் சார் வர்றது 33வது நிமிஷத்தில் படத்தில் வருவார். இது 2 படம் தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிபிஐ டைரி குரூப்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப் இருக்குல்ல. கைதியில் வந்து சரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும். அந்த கழுத்தில் போட்டு அந்த ஒரு டாலரை வந்து லக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்ஷன் ஒன்று வரும். அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல, நான் வந்து ரன்னில் சப்வே ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது. நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை. ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் அதை நோக்கி போகுது. வீரப்பனை பிடிச்சாச்சு, ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க. வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியும் தான் நினைப்போம். அதுக்கப்புறம் ஒரு படம் ஓடும். இது வந்து
ஃபேமிலி படங்களில் சம்சார மின்சாரம் ஒரு படம், ஒரு குடும்பம் சேரணும் இருந்து கடைசியில் வேறொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில், ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு ஸ்கிரிப்ட்னா அது கேப்டன் பிரபாகரன். இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் ஷோல வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த 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 மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கெல்லாம் அப்படி இருக்கும். தேட்டரில் எல்லாமே புதுசு. அந்த லைட்டு வந்து தலையில் கட்டிட்டு வர அந்த இது, அந்த மொத யூஸ் பண்ண அந்த கன்னு. ஒரு படம் ஏன் புதுசு, இன்னைக்கு புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த படத்தோட டயலாக்ஸு, இந்த படத்தோட வில்லன் அம்ஜத் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராஹிம் ராவுத்தர். அவரை பற்றின கேள்விப்படும்போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க, அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல, யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன். படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம், அவருடைய துணிச்சல், எத்தனை இடங்கள்ல அவரை பற்றி பேசுறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே. அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் ஒரு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடரணும். பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை, கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி. அவரோட உழைப்பில் பிரம்மாண்டம், அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம், அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து கேள்விப்படும்போது, அவர் எனக்கு பல இன்சிடென்ட் சொல்லும் போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர். எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களப்பையும் அவரோட தான் போய் நிற்பேன். சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், வாழ்க்கை மொத்தமாக கூட இருப்போம். இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகதாஸ் சொன்ன மாதிரி, முருகதாஸ் அடிக்கடி இந்த படத்தை உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார். அதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார். ஒரு சில படங்கள்ல தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம் லுக் வைஸா எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா, உங்கள் படம் சின்ன கவுண்டர், சத்திரியன், அப்படி விஜயகாந்த் சார் வந்து மாற்றி வர ஒரு சில படங்கள் இருக்கும். அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம். இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்வமணி சார். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக இந்த படம் ரீ ரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம். வாழ்த்துக்கள் சார். நன்றி.